எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட்டு ரவா கேசரி கல்யாண ஸ்டைலில் தான் எப்படி செய்கிறது அப்படின்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். பயங்கர சாஃப்டாக க்ரீமியாக அப்படியே வள கொலன்ட்டு அப்படியே வாயில் போட்டோன்னா கரையிற அளவுக்கு இந்த கேசரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த கேசரி ரெசிபியை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம முந்திரியும் திராட்சையும் வறுத்துக்க போகிறோம். கொஞ்சம் நெய் போட்டுக்கிறேன். கேஷ்யூஸ் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் நம்ம வறுக்கலாம். ரவை வறுக்க போகிறோம், அதுக்கு வந்து வறுக்கிறதுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1 கப்பு ரவை சேர்த்துக்கிறேன். இதை வந்து நம்ம கலர் மாறாமல் வறுத்துக்க போகிறோம். கலர் வந்து மாறக்கூடாது. நல்ல நெய் வந்து ரவையோடு மிக்ஸ் ஆகிடணும். மிக்ஸ் ஆகிட்டு நம்ம ஒரு 20 செகண்டுக்கு வந்து அந்த மாதிரி வறுத்துக்க. இப்போது ஒரு 25 செகண்ட்ஸ் ஆகிடுச்சு. நான் வந்து இதை எடுத்து தனியாக ஒரு தட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ கடாயில் வந்து 3.5 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். 1 கப்புக்கு 3.5 கப்பு. இப்போ இதில் 1/4 கப்பு அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில். எந்த ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இல்லாத ஆயிலாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இதுலேயே அப்படியே ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அப்படியே இதோட வந்து கேசரி கலர் சேர்த்துக்கிறேன். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதி வரணும். பாயில் வந்து நல்லா பாயில் ஆகணும். அப்போ நம்ம வந்து ரவை சேர்த்துக்கலாம். நான் காமிக்கிறேன் எவ்வளோ பாயில் ஆகணும்னு. ஸோ இந்த அளவுக்கு கொதி வரணும். இப்போ நான் வந்து ரவை சேர்த்துக்கிறேன். ஸோ இது வந்து குக் ஆகணும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போ வந்து இது குக் ஆகணும். நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா தண்ணி ஈர்த்துக்கும். இங்கே தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, நல்லா தண்ணி ஈர்த்துக்கும். குக் ஆகட்டும், நம்ம மூடி வச்சிடலாம் குக் ஆகிற வரைக்கும். பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு இல்லைங்களா? ரவை நல்லா தண்ணிலாம் ஈர்த்துக்கிட்டு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம சர்க்கரை சேர்க்கலாம். சர்க்கரை வந்து 1 கப்புக்கு வந்து 1.25 கப்பு சர்க்கரை சேர்க்கணும். இப்போ இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து எனக்கு இந்தளவுக்கு ஸ்வீட் வேணாம், லைட்டாக ஸ்வீட்டாக இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் 1 கப்போடு நிறுத்திக்கலாம். ஸ்வீட்டாக எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 1.25 கப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் எதில் வந்து ரவையை அளக்குறீங்களோ அந்த கப்லேயே நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் பண்ணலாம். இப்போ வந்து பாருங்கள் இலக ஆரம்பிச்சிருச்சு. இலக ஆரம்பித்தோன்னே தண்ணி விட ஆரம்பித்தோன்னே திப்பி ஏதாவது இருக்குன்னா அதை வந்து இந்த டைம்லேயே உடச்சிருங்க. அதுக்கப்புறம் உடைக்க முடியாது. இந்த டைமில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1 ஸ்பூன் நெய், ரொம்பவும் நெய் ஊற்றக்கூடாது, இல்லைனா வந்து திகட்ட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தான் நம்மளுக்கு வேணும். இதில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். கடைசியாக இன்னும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண இந்த கேஷ்யூஸு. இப்போ அவ்வளோதான், நம்மளோட கேசரி முடிஞ்சிருச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, கேசரி முடிஞ்சிருச்சு. பார்க்கவே செம சூப்பராக இருக்குது. வாவ்,
செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அவ்வளோ சாஃப்ட், வெரி யம்மி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பர் டேஸ்டான ஒரு கேசரி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.